Hello all. Last 2 days India full education la ஒரு hot topic அப்படினு பாத்தீங்கன்னா the Neet leakage paper, that is Neet exam ஓட paper leak ஆனத பத்தி தான். NTA official ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. நான் அந்த சர்க்குலர் இங்க டிஸ்ப்ளேஸ் பண்ணி அத பத்தி பேச விரும்பல. அந்த சர்க்குலர் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படினா இன்னும் பேப்பர் லீக் ஆனதா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேவா? சரி, இப்போ ரெண்டு கேட்டகரி போம். ஒருவேளை லீக் ஆனத கன்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன நடக்கும்? லீக்கே ஆகல அப்படினா பிரச்சனையே இல்ல. as per the date ரிசல்ட் வந்துரும், கவுன்சிலிங் போகும். லீக் பேப்பர் லீக்கேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? ரீ எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கொஸ்டின். அதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 2015ல நீட் அப்படிங்கிற வேர்டுல இல்லாம அந்த ஹெட்டிங்ல ஏஜென்சி அந்த நேம்ல கண்டக்ட் பண்ணல எக்ஸாம். ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு கண்டக்ட் பண்ணாங்க. 2015ல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாம் எழுதுன எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 6 லட்சம் பேர் தான். மேல நடந்த எக்ஸாம் லீக்கேஜ் கன்ஃபார்ம் பண்ணி ஜூலை எண்ட்ல ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் எண்ட்ல ரிசல்ட் விட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அந்த வருஷம் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 6 மாசத்துல என்டையர் கோர்ஸையும் முடிச்சு சீக்கிரமே செமஸ்டர் வந்துடணும். இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் அஃபெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அடுத்தது இன்சிடென்ட் நம்பர் 2. 2024ல ரீ எக்ஸாம் பேப்பர் லீக் ஆன ஒரு கேஸ் போட்டாங்க. அதுக்கான சில ப்ரூஃப்ஸும் கொடுத்தாங்க. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப டிஸ்கஷனுக்கு அப்புறம் ரீ எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண முடியாது, நீங்க எக்ஸாம் நடத்துனதை வச்சு அந்த மார்க் வச்சு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த வருஷத்துக்கு வருவோம். இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுன எத்தனை பேர் தெரியுமா? அரௌண்ட் 24 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனாயிரம் சென்டர், எவ்வளவு இன்விஜிலேட்டர்ஸ், அதோட சேனல் ப்ரிப்பரேஷன், கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன், செக்யூரிட்டி, ஜிபிஎஸ், எவ்வளவு பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதனால என்னோட கெஸ் படி, இட்ஸ் மை கெஸ், நடந்த இன்சிடென்ட்டை வச்சு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம் தான். ஐ மீன் ரைட் ஆர் ராங். சரி, அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு லீக் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் மொபைலுக்கு ஏதோ ஒரு சேனல்ல ப்ளூடூத்தோ வாட்ஸ்அப்போ டெலகிராம்லயோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா அதை யார் அனுப்புனது, அந்த பர்சனுக்கு யார் அனுப்புனது அப்படின்னு ரூட் வரைக்கும், யாரிஜின் வரைக்கும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த ஸ்டேட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் கிளியரா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. என்டி அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நீங்க இதை பத்தி பேனிக் ஆகிற நீடே இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 24 லட்சம் பேர்ல நீட் எக்ஸாம் எழுதுனதுல என்னோட கெஸ் படி ஒரு 10 lakh ஸ்டூடெண்ட் ஆவது சியூடி எக்ஸாம் எழுதுவாங்க. அதுல ஒரு 3 lakh ஸ்டூடெண்ட் பக்கம் வேற ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை யோசிச்சுக்கிட்டு நீங்க அந்த ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. ஈவன் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜெய் அட்வான்ஸ் கூட எழுதலாம். ஸோ இது எல்லாமே நடக்கட்டும். ஒரு சைடு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கட்டும். நமக்கு மட்டும் நடக்கல, 24 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ இது நம்ம மட்டுமே ஃபீல் பண்ணி ஒன்றும் மாற போறது இல்லை. கண்டிப்பா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இந்த சுச்சுவேஷனை கிராஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு கஷ்டம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு, உங்க மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு இது பெரிய சேலஞ்சான விஷயம் தான். தட் ஐ நோ. பட் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் யோசிப்போமே. நீங்க அடுத்த எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இந்த பேப்பர் லீக்கேஜுக்கான இம்ப்ரெஷன் எனக்கு தெரிஞ்சு 1% கூட நடக்கல. இது மாதிரி நிறைய ஸ்டேட்ல ரொம்ப பர்ஃபெக்டா எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி ஒரி பண்ணாம நீங்க அடுத்ததை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஹார்ட் ஒர்க் வீண் போகாது. Thank you. Keep on watching.